அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த அருமையான நூலிலே கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து முடித்த ஸ்லோகங்கள் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதுல என்ன சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான பண்புகள் நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை சாதன சதுஷ்டய சம்பத்தி, ஒரு 4 முக்கிய பண்புகள் நம்மிடத்திலே இருந்தாக வேண்டும் என்று சொன்னார். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? வைராக்கியம், விவேகம், சமாதி சட்க சம்பத்தி என்று 3 விதமான சாதனைகளை பார்த்து முடித்துட்டோம். இப்ப அந்த சமாதி சட்க சம்பத்தி என்ற ஒரு முக்கிய பகுதியிலே 6 விதமான உட்பிரிவுகள் இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த 6 விதமான உட்பிரிவுகள்ல 6 விதமான பண்புகளையும் சுட்டி காட்டினார் அப்படின்னு பார்த்தோம். அவைகளெல்லாம் நம்ம என்னன்னு சொன்னோம்? சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு வரிசையா பார்த்துட்டு வந்தோம். இப்படி பார்த்துட்டு வந்ததுல கடைசியா ஸ்ரத்தையை பத்தி பார்த்தோம். சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை தான் இங்க ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஸ்ரத்தை அந்த சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொண்ட போது அதில் தெரிந்த விஷயம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை தெரிந்து கொண்டோம். அந்த தெரிந்து கொண்ட விஷயத்துல நம்ம ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய சாரம். அதாவது இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூல் நம்ம எடுத்த உடனே டைரக்டா படிக்கல. இதுக்கு முன்னாடி பல வேதாந்த நூல்களை படிச்சுட்டு தான் வரோம். அதனால நமக்கு புரியுது, தத்துவமசிங்கிறது புரியுது. அந்த அடிப்படையில இங்க என்ன சொல்றாரு? அதை ஒருமுகப்படுத்தி அந்த ஒரு நினைவாகவே இருப்பதுதான் சமாதானம் என்பதாக சுட்டி காட்டினார். அப்ப அந்த வரிசையில் அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இப்ப இந்த ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த ஸ்ரத்தையை பொறுத்த வரைக்கும் தெய்வீகமானது, தெய்வீகம் அல்லாதது, அரக்கத்தனமானது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரத்தையும் 3 விதமான தன்மையில பார்க்கப்படுகிறது. அதாவது அக்கறையுடனும் நம்பிக்கையுடனும் நாம் கற்கின்ற சாஸ்திர அறிவு உடல் உபாதைகளிலிருந்து, மன உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து, புத்தியின் சிக்கல்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. மேலும் இது தர்மம், இது அதர்மம் என நமக்கு கற்பிக்கப்படுகின்ற நெறிமுறைகளே சாஸ்திரத்தின் தர்மமாகவும் பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் நாம் நமது பாரத கலாச்சாரம் என்று போற்றி பாதுகாத்து வருகின்றோம். அப்ப நம்முடைய பண்டைய ரிஷிகளினுடைய மிகப்பெரிய ஒரு பாரத கலாச்சாரம் என்று பார்த்தா இந்த சாஸ்திரத்தை சரியாக படித்து புரிந்து அதன் வழி நாம் நிற்பதுதான் இங்க நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக முக்கிய கலாச்சாரமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நம்மிடத்திலே வந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இந்த தர்ம நெறிகள் மிக மிக விரிவாகவும் தெளிவாகவும் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த உபதேசங்களை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கதைகளில் வருகின்ற முரணான கருத்துக்களில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்தி கொண்டு வீண் விவாதங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றமே தவிர, அவ்வாறு சொல்லப்படுகின்ற தர்ம நெறிகளை மனதில் பதித்து கொண்டு அதன்படி நடப்பதற்கோ வாழ்வதற்கோ பெரும்பாலும் யாரும் முயற்சிப்பதில்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதைத்தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் அப்படின்னு பழமொழி சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்தை படிச்சுட்டு பெருமாள் கோயிலை இடிக்கிறது எப்படி இருக்கும்? புரியலன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரிதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பாடங்களை படிக்கிறோம், புரியல. அப்ப இந்த மாதிரி போய்கொண்டிருக்கும் போது 1000 புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தாலும் பயன் இருக்காது. என்ன இங்க பண்ணணும்? படித்ததின் பயனாக நம்முடைய உள்ளம் பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும்.
மனம் ஒருநிலைப்பட வேண்டும், தெய்வீக மனமாக மாற வேண்டும், மலர வேண்டும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களை படித்து உள்வாங்கும் போது நம்முடைய மனசு உயர்நிலை பரிமாணத்துக்குள்ள வந்து அந்த தெய்வீக தன்மையை அடையணும், ஒருமைத்தன்மைக்குள்ள வரணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அது வரமாட்டேங்குதுன்னா என்ன காரணம்னா, படிப்பதில் ஆர்வம் இல்லை, ஏதோ டைம் பாஸ்க்கு வந்து போற மாதிரி வந்து போறோம். அப்ப எங்கிருந்து இதெல்லாம் உள்ள போகும்? போகாது. அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அதிலோட 10ஓடு 11 இதையும் வச்சுக்கலாம். ஏதோ இதுவும் ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்கட்டுமே நம்ம கிட்ட அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி இதனுடைய உண்மைத்தன்மை, இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உலக விவகாரங்களில் மூழ்கி இருக்கிறோம். மனம் அந்த அளவுக்கு பிரவருத்திக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு ஒரு வினாடி நினைச்சு பாருங்களேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ சாதிக்கணும், எதையோ செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி தானே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே கற்பனை. எல்லோருக்கும் இந்த ஆசைகள். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மரணங்களை பாருங்க. எவ்வளவு மரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. அனுதினமும் நம்ம பார்த்தா எத்தனை பேர் விபத்துல மரணம் அடைகிறாங்க, எத்தனை பேர் சாதாரணமா மரணம் அடைகிறாங்க. அப்ப இந்த மரணத்துல அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நியதி என்ன? அவங்க மட்டும் ஆசை இல்லாம இருந்தாங்களா? பல கற்பனைகள், பல ஆசைகளோட தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது அதெல்லாம் அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டதா, முடிந்ததா, ஆசை நிறைவாகியதா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நிறைவேறி இருக்காது. ஏன்னா எல்லோரும் ஒரு ஆசையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மரணம் வந்துடுது, மரணத்தை அடைஞ்சிடறோம். அப்ப மரணத்திற்கு பிறகு என்ன அப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. அப்ப இது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னா புரிதல் வரணும். மரணம் வந்து நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் இது மாதிரி மரணம் உனக்கும் வரும்பா. ஆனால் அது வருவதற்கு முன்னாடி இங்க ஜனன மரணத்தினுடைய நோக்கம் என்னங்கிறத தெரிந்து கொண்டாயா அப்படிங்கறத சூட்சமா காட்டுது நமக்கு. அதை நம்ம எப்ப புரிந்துக்கிறோமோ அப்பொழுதுதான் அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரியும். ஏன்னா இங்க ஒரு வினாடி நமக்கு மரணம் வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி நம்ம எதை தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் கூட வராது, எத்தகைய உறவுகளும் கூட வராது, நம்ம இடத்துல எவ்வளவு அன்பு இருக்கிறவங்களும் கூட வராது. அதுதானே பட்டினத்தார் சொன்னாரு, காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. அப்ப இந்த மாதிரி மகான்கள் வந்து ரொம்ப கீழே இறங்கி நமக்கு அதனுடைய தாற்பயத்தை ரொம்ப ஆழமாக புரிய வச்சாலும் கூட அதை கண்டு நம்ம பயப்படுறதே கிடையாது. அவருக்கு அது அனுபவம், எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் தான் நம்முடைய மனப்பாங்கெல்லாம் இருக்குது. அப்ப அதனால இங்க வந்து சாஸ்திரம் இது மாதிரி மனிதர்கள் இருந்து மாறுபட்ட மனிதனை எதிர்பார்க்குது. ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சாதனைகளாக ஏன் கொண்டு வருதுன்னா, இந்த சாதனை தன்மைகள்ல வெற்றி அடைந்த மனிதனிடத்துல இறுதி நிலையாக முமுட்சுத்துவம் இருக்க வேண்டும் என்பதாக ஏன் எதிர்பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலை அடையும் போது மட்டும்தான் அவன் தன்னைத்தான் அறிந்து தன்மயமாக மாற முடியுங்கிறதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்போ பார்க்க போறது அடுத்தது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத 9வது ஸ்லோகம் வந்து சொல்ல போகுது. அதையும் பார்க்கலாம். சம்சார பந்த நிர்முக்திஹி கதம் ஸ்யாத் மே தயாநிதே இதியா சுத்ருடா புத்திர் வக்தவ்யா சா முமுட்சுதா. இங்க என்ன சொல்லுதுன்னா, பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, அதுதான் இங்க முமுட்சுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க வருகின்ற சாதகர்களுக்கு இங்க எது பந்தம் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி தெரியும் போது மட்டும்தான் அந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அப்படி விடுபடும் போது மட்டும்தான் முமுட்சுத்துவத்தையும் அடைய முடியும். அப்ப நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல இங்க பார்த்தோம். 2 விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டப்பட்டது. ஒன்று பந்தம், மற்றொன்று மோட்சம். அப்போ இந்த பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனம்தான் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வரும்போது இப்போ இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டாகுது இல்லையா? அந்த ஆசைக்கு பெயர் தான் இங்க முமுட்சுத்துவம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசைகள், என்னென்னவோ ஆசைகள் நம்ம இடத்துல இருக்கலாம். இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற எத்தனை ஆசைகள் இருந்தாலும் இதை அடைய வேண்டும், இந்த முமுட்சுத்துவத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்திற்காக
மற்ற அனைத்து செயல்களும் இந்த ஒரு ஆசையை மையமாக வைத்தே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம அடைஞ்சாலும் அதனுடைய இறுதி இலக்காக நாம் அடைய வேண்டியது என்னவா இருக்க வேண்டும்னா இந்த முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது இச்சை உண்டாக வேண்டும் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப மோட்சம் என்றால் என்னங்கிறத நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். மோட்சம் என்றால் ஏதோ இறந்த பிறகு அடையக்கூடியது அல்ல. அது வாழும் போதே நாம் அடையக்கூடிய நம்முடைய இலக்கு. அது மனதின் பூரண திருப்தி, மனதின் விடுதலை அப்படிங்கிறத பார்த்தோம். மோட்சம் என்றால் மனதின் விடுதலை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போல மோட்சத்தை மையமாக வைத்து உண்டாகின்ற ஆசையே இங்கு முமுட்சுத்துவம் என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் ஒரு பக்தன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது போல அமைத்துள்ளார். அதாவது அவனது ஆசையை முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுவது போன்று இங்கு இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி சொல்றாருன்னா, சம்சார பந்த நிர்முக்திகி கதம் ஷாத் மே தயாநிதே இதியா சுத் புருடா புத்திர் பக்தவ்யாசா முமுட்சுதா. இறைவா, சம்சாரம் என்று அழைக்கப்படுகின்ற மனதில் உள்ள நிறைவின்மை என்ற பந்தத்திலிருந்து முழுமையாகவும் உறுதியாகவும் விடுதலை பெறுகின்ற வழி எனக்கு எப்படி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாதகன் தவிக்க வேண்டும், துடிக்க வேண்டும் என்று ஒரு தீவிரமான வேண்டுதலாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆசைக்குத்தான் இங்கு முமுட்சுத்துவம் என்றும் கூறப்படுகின்றது. அப்ப இந்த முமுட்சுத்துவத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை விட எதற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவோ அது மாதிரி இங்கு அமைக்கப்பட வேண்டும்ங்கிறதாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதற்கு உதாரணமும் சாஸ்திரம் ஏற்கனவே கொடுத்தது. எப்படின்னா, இப்ப ஒருத்தர் தலையில நெருப்பு பிடிச்சிக்குது அப்படின்னா, இப்ப அந்த தலையில பிடித்து கொண்ட நெருப்பை அணைப்பதற்காக அவர் எங்க போவாரு? அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரா ஜாலியா? தலையில் இருக்கிற நெருப்பு அணைச்சாகணும், உடனடியா அணைச்சாகணும். அப்ப உடனே அவர் எங்க பக்கத்துல டிச்சு தண்ணி இருந்தாலும் உடனே அங்க போய் குதிச்சு அவருடைய ஒரே நோக்கம் என்ன? அந்த நெருப்பை அணைக்கிறது தான். அப்போ உடனே அவர் ஏதாவது தண்ணி கிடைக்காதான்னு பார்ப்பாரு. பக்கத்துல ஒரு குட்டை தண்ணி, டிச்சு தண்ணி, எந்த தண்ணி இருந்தாலும் சரி அதுல போய் தடார்னு விழுந்து அந்த நெருப்பை உடனடியா தலையில பிடிச்சிருக்கிற நெருப்பை அணைக்க பார்ப்பார்களே தவிர, அதை விட்டுட்டு இல்ல இருங்க நான் எங்கேயாவது நல்ல தண்ணி இருக்கான்னு பாக்குறேன், குளத்து தண்ணி இல்ல ஆத்து தண்ணி இருந்தா பார்த்தேன் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியா உட்காந்துருப்பாரா? இல்ல ஜாலியா நடப்பாரா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா உயிர் பயம். உடனடியா மண்டையில எரியிற நெருப்பை காப்பாத்தி ஆகணும். தலையில பிடிச்சிக்கிட்டு நெருப்பு எரியுது திபு திபுன்ட்டு. அப்ப அவ்வளவு வேகம், எவ்வளவு ஒரு வேகத்தை காட்டுவானோ, அந்த நெருப்பை அணைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு வேகத்தை காட்டுவானோ, அத்தகைய ஒரு தீவிர வேகம் இந்த ஆன்ம சாதனையில ஈடுபட வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசை ஒரு முமுட்சுவுக்கு வர வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு சாதகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்து விட்டால்தான் இந்த பாடத்திட்டங்கள் உள்ள போகும். அதுதான் முமுட்சுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. மோட்சத்தின் மீது வருகின்ற ஆசை தலையில் நெருப்பு பிடித்ததை எப்படி அணைப்பதற்காக அவன் ஏதேனும் ஒரு தண்ணியில் விழுந்து அந்த நெருப்பை அணைத்துக் கொள்வானோ, அது போல எப்படியாவது இந்த பாடத்தை நான் படித்தாக வேண்டும் என்று துடிப்பான். அப்படிப்பட்ட சாதகன் தான் இங்கு தேவைப்படுகிறது என்பதாக சாஸ்திரம் பார்க்கிறது. ஏன்னா அவன் விடுதலை பெற வேண்டும். ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? எப்படிப்பட்ட வழி கிடைக்கும்? யாராவது சொல்லி தர மாட்டாங்களா? ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உண்டாகாதா அப்படின்னு அப்படி துடிக்கணும். அப்படி ஒரு வேகம் இருக்கணும், அலையணும், இங்கும் அங்கும் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை தேடி அலைந்து திரிந்து அப்படி ஒரு வேகத்தை வெளிப்படுத்தி இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வருகின்றவனைத்தான் இங்கு முமுட்சு என்று சுட்டி காட்டப்படுகிறது. மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவன் தான் இங்கு முமுட்சு என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற விஷயம், 4 விதமான சதுஷ்டயம் என்கிற சாதனைகள்ல நம்ம 4ஐயுமே இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். வைராக்கியம், விவேகம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் என்ற 4 பண்புகளும் ஒரு சாதகனிடத்திலே சாதனையாக வெளிப்பட வேண்டும். அவன் அந்த அளவுக்கு உயர்ந்து ஆக வேண்டும் என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. அப்ப இதுவரைக்கும் 9 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இந்த 9 ஸ்லோகங்களிலும் இந்த அபரோக்ஷ அனுபூதியில இந்த சாதனைகளை பற்றி பேசிவிட்டார். ஆதிசங்கரர் சாதனைகளை முக்கியத்துவம் கொடுத்து பேசிவிட்டார். அப்ப இன்னும் மோட்சத்தை அடைவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கறத இனிமேல் பாடத்திட்டங்களை சொல்ல போறார். இனிமேல் நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழிகள், அதை சொல்ல போறார். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம எல்லாமே வரிசையா பார்த்ததுல நம்முடைய இறுதி இலக்கு என்ன? மோட்சம்.
ஏன்னா வரிசையா பார்த்துட்டு வந்தோம். விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க, சம்பத்தி, அதன் பிறகு முமுட்சுத்துவம். அப்ப இந்த 4 படிநிலைகளில முமுட்சுத்துவம் என்ற மோட்சத்தின் மீது ஆசை உண்டாகின்ற ஒரு சாதகன் அந்த மோட்சத்தை உடனடியாக அடைய வேண்டும் என்ற தீவிர வைராக்கியம் உண்டாகி அதற்கான விவேகத்தை நாடி அவன் எப்படி அடைவது என்ற மேற்கொண்டு விஷயங்களை இனிமேல் வரக்கூடிய மந்திரங்களில சுட்டி காட்டப் போகின்றார். இப்ப இனிமேல் வருகின்ற மந்திரங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமா போயிடுவோம். ஏன்னா இப்ப உங்களுக்கு முதல்ல இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி ஒரு பேஸ்மெண்ட். இதுல நீங்க நல்லா தயாரானதான் இனிமேல் வரக்கூடிய பாடத்திட்டங்கள்ல நீங்க உயர முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இனிமேல் வருகின்ற பாடங்களை நான் அந்தந்த ஸ்லோகத்தை படித்து அதற்கான விளக்கங்களை கொஞ்சம் வேகமாவே சொல்லிட்டு போவேன். ஏன்னா 144 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க புரிந்துக்கணும், மீண்டும் மீண்டும் கேட்கணும். அதே சமயம் இது கேட்டா மட்டும் புரியுமானா புரியாது. காரணம் என்ன, அந்த சாதனைகள்ல ஃபர்ஸ்ட் சாதிக்கணும். ஏற்கனவே 4 சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? விவேகம் வரணும், வைராக்கியம் வரணும், சமாதி சட்க சம்பத்தி வரணும், முமுட்சுத்துவம் வரணும். அந்த முமுட்சுத்துவம் எப்படி வரணும்னு சொல்லுது? தீவிரமா வரணும். தலையில நெருப்பு பிடிச்சா அணைக்கிற வேகத்துல மாதிரி இந்த வேகத்தை இதுல காட்டணும். அப்படி காட்டினா தான் இந்த பாடத்திட்டம் எல்லாம் உள்ள போகும். டைம் பாஸ்க்கு இந்த பாடத்திட்டத்தை படிச்சுட்டு போனா உள்ள எல்லாம் போகாது. டைம் வேணா பாஸ் ஆகும். கடைசியில நமக்கு கொடுக்கப்பட்ட டைமும் பாஸ் ஆயிடும். முடிவு வந்துடும் நமக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நடக்காது. அப்ப எத்தனையோ பேர் இதுதான் அவங்க டைமை பாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி டைம் பாஸ் இங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம் ஆழமாக சுட்டி காட்டுது. அப்ப அடுத்து இந்த 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, உக்த சாதன யுக்தேன விசாரஹா புருஷேன ஹி கர்த்தவ்யோ ஞான சித்தியர்த்த மாத்மனஹா சுபமிச்சதா அப்படிங்கிறார். அதாவது மோட்சத்தை அடைவதற்காக ஆசைப்படுகின்ற முமுட்சுவானவன் மேற்கூறிய 4 சாதனங்களுடன் மட்டும் நின்று விடாமல் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டிய விசாரமானது செய்யப்பட வேண்டும் என்பதாக இந்த 10வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அதாவது இதுவரைக்கும் 9 ஸ்லோகங்களை என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 விதமான சாதனைகளை சொன்னார். அந்த சாதனைகள் என்னென்னு பார்த்தோம். அந்த சாதனைகள்ல இறுதி நிலையாகிய முமுட்சுத்துவம் என்கின்ற மோட்சத்தின் மீது ஆசைப்படுகின்ற முமுட்சுவானவன் மேற்கூறிய 4 சாதனங்களுடன் மட்டும் நின்று விடாமல் ஆன்ம ஞானத்தை அடைய வேண்டியதற்காக விசாரமானது செய்யப்பட வேண்டும் என்பதாக இந்த 10வது மந்திரத்திலே, இந்த 10வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப விசாரம் என்றால் என்ன? இப்ப நிறைய பேருக்கு விசாரம்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப விசாரம் செய்யப்பட வேண்டும் நீங்க சொல்லிட்டாரு. இப்ப விசாரம்ங்கிற வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தையே தான். அது விசாரணைன்னு சொல்றோம் இல்லையா? அது சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் தமிழ்லயும் நம்ம யூஸ் பண்றோம் அந்த வார்த்தையை. தமிழ்ல விசாரணை அப்படின்னு சொல்றோம். விசாரணைனா ஆங்கிலத்துல என்ன? என்கொயரி. அப்ப என்னங்கிறத ஒரு என்கொயரி பண்ணுங்க. அவர் என்ன பிரச்சனைங்கிறத அவர்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணுங்கன்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா? இப்பெல்லாம் தமிழ்ல சொல்றதை விட ஆங்கிலத்துல சொன்னாதான் எல்லாருக்கும் புரியுது. அதனால என்கொயரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப விசாரணை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா புரிய மாட்டேங்குது. விசாரம்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. என்கொயரி பண்ணுங்கன்னா நல்லா புரியுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆங்கில கலாச்சாரம் மேலோங்கி வந்துருச்சுங்கிறத இங்க நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விசார சாதனை இனிமேல் தேவைப்படுது. நமக்கு விசாரமானது செய்யப்பட வேண்டும்ங்கிறது. எதற்காக விசாரணம்? எப்படிப்பட்ட விசாரணை? யாரிடத்திலே விசாரணை? இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அத அடுத்தது சொல்ல போகுது. அடுத்து 11வது மந்திரம். நோத் பத்யதே வினானம் விசாரணேன்ய சாதனைஹி யதா பதார்த்த பானம் ஹி பிரகாசேன வினாத்வசித். இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, ஆத்ம ஞானம் என்ற லட்சியத்தை அடைவதற்கு விசாரம் என்கின்ற ஒரே ஒரு பாதை மட்டுமே சரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இந்த 11வது மந்திரத்துல ஆதிசங்கர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க எத்தனையோ விஷயங்கள்ல அந்த ஆன்ம ஞானத்தை அடைவதற்காக முயற்சி செய்யுங்க, தப்பில்ல. ஆனா இறுதியாக நம்ம அடைய வேண்டிய லட்சியம் என்ன? மோட்சத்தின் மீது இச்சை. அந்த மோட்சம்ங்கிறது என்ன? மனதினுடைய விடுதலை. மோட்சம்னா ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்கேயோ பரலோகத்துக்கு போறது, இறந்த பிறகு எங்கேயோ வைகுண்டத்துக்கு போறது, அல்லது விஷ்ணு வைகுண்டத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரி மோட்சத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மோட்சம் என்கின்றது வாழும் பொழுதே அடையக்கூடிய பூரண திருப்தி,
மனதின் பேரானந்த நிலை, அதுதான் மோட்சம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? ஆன்ம ஞானம் தேவைப்படுது. ஆன்ம ஞானம்னா என்ன? ஆன்மாவை பற்றிய ஒரு அறிவு. ஆன்ம ஞானம்னா அது ஏதோ பயங்கரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்காம, ஆன்ம ஞானம் என்பது ஆன்மாவை பற்றிய ஒரு அறிவு நம்மிடத்துல இருக்க வேண்டும். இப்ப ஆன்மாவை பற்றிய அறிவு நம்மிடத்துல வரும்போது, இந்த பாடத்திட்டங்கள் வந்திருக்கின்ற மாணவர்களாகிய, சாதகர்களாகிய உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒரே ஒரு ஆன்மா மட்டும் தான் தெரியணும். இப்ப இந்த ஆன்ம ஞான விஷயத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு ஆன்ம சாந்தி கிடைக்குமா? அப்புறம் ஆன்மா விடுதலை ஆகுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் திருப்பி கேட்டுட்டு இருக்கக் கூடாது. இப்ப நெறைய பேர் இந்த பாடத்திட்டங்கள அரைகுறையா படிச்சுட்டு என்கிட்ட இதே கேள்விய கேட்கறாங்க. ஏன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேள்விகள்லாம் அனுப்பும்போது, இந்த மாரி ஆன்ம சாந்தி எப்படி உண்டாகும்? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டா, நான் என்ன பதில் சொல்லட்டும்? அப்ப ஆன்ம சாந்திங்கிறது என்ன? இவரு ஆன்மாவா நெனச்சுக்கிட்டு இவருக்கு சாந்தி கேட்கிறாருன்னா, அப்ப இவரு தனிப்பட்ட ஆன்மாவா இவரு பார்க்கிறாரு. ஆன்ம அனுபூதிங்கிறது இங்க ஒரே ஆன்மாவா இல்லாம, தன்னை ஒவ்வொருவரும் தனித்தனி ஆன்மாவாக பாவித்துக் கொண்டு அதற்கு ஒரு சாந்தி எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அதனால தானே இந்த கேள்வி எழுந்திருக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த பாடத்திட்டத்துல வரும்போது, இங்க ஆன்ம ஞானம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆன்மா இருக்கிறது. அது பரமான்மா மட்டும் தான். இங்க தனித்தனி ஆன்மாக்கள்லாம் கிடையாது. நீ ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, அவன் ஒரு ஆன்மா அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கிற ஆன்மாவே கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, ஒரே ஆன்மா அது பிரகாசிக்கும்போது என்னவா பரிணமிக்குது? மனமாக பரிணமித்து இங்க பலவாறாக உடல்களில் வியாபித்து இருக்கிறது. அப்போ அந்த பூரண ஆன்மாவினுடைய வெளிப்பாடு இங்க பிம்பங்கள் தான். இதெல்லாம் மைண்ட் தானே தவிர, இது ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மான்னு பிரிச்சு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய கருத்தாக நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப துவைத விஷயங்கள்ல படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்கன்னா, பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்னு 2 விஷயங்கள படிப்பாங்க இல்லையா? துவைத பாடம் படிக்கும்போது. அப்போ ஒரு பரமாத்மா இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறது மைண்ட்ல போய் உட்கார்ந்துச்சுன்னா, இப்ப அதுதான் மைண்ட்ல போய் ஏறிக்கிட்டு இந்த பாடத்திட்டத்துக்கு வரும்போது அதே குழப்பத்த கொண்டு இங்க வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்னுடைய ஆத்மா எப்போங்க சாந்தி அடையும்? என்னுடைய ஆத்மாவுக்கு எப்பங்க விடுதலை கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய எழுப்புறாங்க பார்த்தீங்களா? அப்ப இங்க என்ன புரிந்துக்கணும்? இந்த பாடத்திட்டத்துல ஒழுங்கா படிக்கல. அரைகுறையா படிச்சுட்டு என்னுடைய ஆத்மாவுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? என்னுடைய ஆத்மா எப்போ சாந்தி அடையும்னு ஒரு கேள்விய எழுப்புறோம் அப்படின்னா, புரிதல் இல்ல அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஆன்ம ஞானம்னா என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஒரே ஆன்மா, பரமான்மா இருக்கிறார். அந்த பரமான்மாவை அடைவதற்கான லட்சியத்தை எப்படி நம்ம உண்டாக்கணும் அப்படின்னா, விசாரம் என்கின்ற ஒரே ஒரு பாதை மூலமாகத்தான் சரியான பலனை நாம் பெற முடியும் என்பதாக இந்த 11வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகின்றார். மற்றபடி வேறு எந்தவித கர்மத்தினாலோ, யோகத்தினாலோ ஆத்மாவை அறிய முடியாது. இருளிலுள்ள ஒரு பொருளை பார்ப்பதற்கு வெளிச்சத்தை தவிர வேறு எதுவும் எவ்வாறு பயன்படாதோ, அதுபோல விசாரத்தை தவிர வேறு எந்த சாதனைகளினாலும் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த 11வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அதை நல்லா உள்வாங்கிக்குங்க. ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டம் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்பீடா போவோம். ஏன்னா இது ஸ்லோகங்கள் அதிகம். 2வது இது ஒரு ட்ரெடிஷன் மெத்தட்ல இங்க எடுக்கப்படல. மாணவர்கள் நம்ம ஸ்லோகத்தை படிச்ச உடனே திருப்பி சொல்ற மாதிரி எல்லாம் இங்க நம்ம டைம் எடுத்துக்கல. நம்ம டைரக்டா அந்த ஸ்லோகத்தை நானே படிச்சு அந்த ஸ்லோகத்துக்கு நானே விளக்கம் கொடுக்கறதுனால விளக்கத்தை நல்லா உள்வாங்கிக்குங்க. ஏன்னா உங்களை நான் அந்த ஸ்லோகத்தை படிக்க வச்சு திருப்பி அந்த கிளாஸை பெருசு பண்ணி இழுத்துக்கிட்டு போய் அதை பல மாசங்கள் அந்த பாடத்தை நடத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பாடத்தை அந்த ஸ்லோகத்தை படிச்சு அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான டைரக்ட் எக்ஸ்பிளனேஷனை ஆதிசங்கரர் எப்படி சொல்றார் அப்படிங்கிறத நேரடியா கொடுத்துக்கிட்டே வருவேன். நீங்க அதை அப்படியே உள்வாங்கிக்கணும். நல்லா ஆழமாக ஊன்றி கவனித்து உள்வாங்கிக்கணும். உள்வாங்க முடியலன்னா ரெக்கார்டிங்ல திருப்பி கேட்டு மீண்டும் மீண்டும் கேட்டு உள்வாங்கிக்க முயற்சி எடுத்துக்குங்க. ஏன்னா இது அப்படிதான் இந்த பாடத்திட்டம் போகும். நாம தான் அதுல ரொம்ப சிரத்தையா, ரொம்ப ஆர்வமா, ஒரு இன்வால்வ்மென்ட்டோட, டெடிகேஷனோட நம்ம இதுல கலந்து இதுல பாடத்தை உள்வாங்கணும். அதுக்கு தான் இங்க முமுட்சுத்துவம் தேவைப்படுது. அந்த மோட்சத்தின் மீது தீவிர ஆசை உள்ளவனுக்கு தான் இதற்காக துடிப்பான். இதை அடைய வேண்டும், இந்த இலக்கை நான் அடைந்தே ஆக வேண்டும் என்ற தேடுதல் ரொம்ப ஆழமாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஆழமான தேடுதல் இருக்கும். அவங்க தான் இதை நாடி ஓடி வேகமாக அடைவார்கள். அப்ப அதுல இங்க பகவான் 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஒரு இருளில் உள்ள பொருளை பார்ப்பதற்கு வெளிச்சத்தை தவிர வேறு வழியே கிடையாது என்பது போல, இங்கு ஆன்ம ஞானத்தை அடைவதற்கு விசாரத்தை தவிர வேறு வழியே கிடையாது என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்.
அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விசாரம் என்றால் விசாரணை அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 12வது ஸ்லோகம். கோகம் கதமிதம் ஜாதம் கோவை கர்த்தா அஸ்ய வித்யதே உபாதானம் கீமஸ்தீக விசாரஹ சோ அய மீத்ருசஹ. இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, உபனிஷதங்களும் குருவும் ஆத்ம ஞானத்தை அடைய உதவுகின்ற பிரமாணங்கள். இங்க நமக்கு ஆத்ம ஞானத்தை நம்ம அடைவதற்கு மிக மிக முக்கியமாக விசாரம் தேவை. அப்ப அந்த விசாரணை எப்படி நடக்கணும்? நம்மிடத்திலே நடக்கணும். மனதிற்கு விசாரணை தேவைப்படுது. எப்படி விசாரணைனா, எது சரி எது தவறு, நான் எதை படிக்க வேண்டும் எதை படிக்க கூடாது, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்முடைய மனதிலே நாமே விசாரணை பண்ணி அதற்கான சரியான விளக்கத்தை நம்மிடத்திலிருந்தே நாம் பெற வேண்டும். அதுதான் இங்க விசாரம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த விசாரத்துல நம்ம இங்க வரும்போது, இப்ப நாம எதை நோக்கி பயணம் பண்றோம்? ஆன்ம ஞானத்தை அடைவதற்காக பயணம் பண்றோம். ஆன்ம ஞானத்தினுடைய இறுதி இலக்கு என்ன? மோட்சம். மோட்சம் என்றால் என்ன? மனதிற்கு விடுதலை. மனதிற்கு விடுதலை ஆயிட்டா நமக்கு அடுத்தது என்ன? ஆன்ம அனுபூதி. அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க போறோம். அப்ப அந்த தூய அறிவு நிலையில நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம், பூரண திருப்தியாக இருக்கிறோம். அந்த பூரண திருப்தி நிலை, அந்த பூரண ஆனந்த நிலையில நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம், செய்யாம இருக்கலாம். அது அவரவர்களுடைய அந்த நிலைப்பாடு, அது தனித்துவமான நிலைப்பாடு. ஆனா முடிந்த முடிவு என்னன்னா, அந்த மனதிற்கு விடுதலை கிடைத்து விடுகிறது, பூரண திருப்தி கிடைத்து விடுகிறது, பூரண ஆனந்தம் உண்டாகி விடுகின்றது. அது வாழும் பொழுதே நடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க இந்த 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உபனிஷதங்களும் குருவும் ஆத்ம ஞானத்தை அடைய உதவுகின்ற பிரமாணங்கள். ஆகவே சாஸ்திரங்களையும் தக்க சத்குருவையும் பிடித்து கொண்டு நான் யார் என்று ஜீவனை பற்றியும் நாம் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஜகத் என்ற இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றியும், இந்த ஜகத்திற்கு காரணமாக இருக்கின்றவர் யார் என்று ஆராய்ந்து இதன் முடிவில் என்ன தெரியணும்? இங்க ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்ற மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது எது என்ற கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு அதற்கான பதிலை தேடி விடை காணுவதுதான் இங்கு ஆத்ம விசாரணை. அதை செய்ய வேண்டிய வழிமுறை அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறார் இந்த 12வது ஸ்லோகத்துல. அப்ப இந்த 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உபனிஷதங்கள், சாஸ்திரங்களும் சரி சத்குருவும் சரி, நாம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான பிரமாணங்களாக எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் வழி. இதை விட்ட வேற வழியே கிடையாது. ஆன்ம ஞானத்தை அடைவதற்கான வழியே கிடையாது. சாஸ்திரத்தை படிக்கணும், அதற்கு சத்குரு சப்போர்ட் இருக்கணும், அவருடைய உதவியோட நம்ம படிச்சு தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு நாம் அடைந்த ஞானம் என்ன? ஆன்ம ஞானம். அப்ப அந்த ஆன்ம ஞானத்தினுடைய முடிந்த முடிவு என்ன? மோட்சம். அப்ப மோட்சம் என்பது என்ன? மனதிற்கு தூய்மையான விடுதலை. மனம் பூரண விடுதலை அடைந்து விடுகிறது, தூய்மையான அறிவாக மாறி விடுகிறது, தன்னை தானறிந்து தன்மயமாகி விடுகிறது. அந்த நிலையில அது ஆனந்த நிலையில் இருக்கிறது. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு போகணும்னா 3 விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. என்ன இருக்கு? நான் யார் என்ற தன்னை பற்றிய ஒரு அஞ்ஞானம். ஏனென்றால் என்னை நான் எப்படி பாவித்துக் கொண்டிருக்கின்றேன்? ஜீவனாக நான் என்னை பாவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை நான் ஜீவாத்மா என்பதாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்புறம் நான் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம். அப்ப எனக்கு வேறாக இந்த உலகம் இருக்குதே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு கேலக்சி இருக்குது, அந்த கேலக்சியில சூரியன் இருக்கு, அந்த சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கிறது, இந்த ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விதமா இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த கோள்களுடைய தாக்கம் வேற எனக்கு இருக்குது, அதனால நான் ஜோதிடம் வேற பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படிங்கிற எத்தனை விதமான மன ஓட்டங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதோ அத்தனைக்கும் உண்டான விசாரணை செய்தாக வேண்டும். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த உலகத்தை, இந்த ஜகத்தை படைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அதையும் பார்க்கணும். அப்ப இந்த ஜகத்துக்கு காரணமாக யார் இருக்கிறா? அவர் தான் ஈஸ்வரன். அப்ப இந்த 3 விஷயங்கள் எடுத்துக்கணும். ஜீவன், அதாவது நான் யார், ஜகத் இந்த உலகம் எப்படிப்பட்டது, அப்புறம் 3வது இந்த உலகத்துக்கு ஆதாரமாக யார் இருக்கிறார்? ஈஸ்வரன் இருக்கின்றார்னா அந்த ஈஸ்வரன் யார்? அப்படிங்கிற 3 கேள்விக்கும் நமக்கு நாமே விடை தெரிந்து கொண்டாக வேண்டும். அந்த விடை தெரிந்து கொள்வதற்கான பதிலை நாம் தேட வேண்டும். அந்த பதிலை தேடி அந்த பதிலுக்கான விடை கிடைக்கும் போதுதான் நம்ம அந்த ஆன்ம விசாரத்தில முழுமை அடைய முடியும். அப்ப அதற்கு நம்ம விசாரணை செய்ய வேண்டியதற்கு தொடங்க வேண்டும் என்பதாக இந்த 12வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார்.
அடுத்தது 13வது ஸ்லோகம். நாகம் பூதகணோ தேகோ நாகம் சாட்சகணஸ்ததா ஏதத் விலக்ஷணஹ கச்சித் விசாரஹ சோய மீத்ருசா. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஸ்தூல உடல் அல்ல, இந்த உடலானது பஞ்ச பூதங்களினால் ஆனது. நாகம் பூதகணோ தேகோ நாகம் சாட்சகணஸ்ததா. அப்போ இவைகளை நான் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நான் இந்த ஸ்தூல உடலாக பாவித்து கொண்டா இந்த உடலானது எப்படி வந்திருக்கிறது? பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த உடலானது வந்திருக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வந்த இந்த உடலானது ஒரு நாள் அழிந்து விட போகிறது. அப்ப இது அழிவுக்கு உட்படும் பொழுது இந்த உடல் எங்க மீண்டும் போகுது? எதிலிடத்திலிருந்து வந்ததோ அதனிடத்திலேயே போய் சேர்ந்து விட வேண்டும். அப்ப பஞ்சபூதத்திலிருந்து வந்ததுனால மீண்டும் பஞ்சபூதத்திலேயே போய் ஒடுங்க போகிறது. அப்ப மண் பூதம் மண்ணோட போய் சேரும், காற்று பூதம் காற்றோட போய் சேரும், நீர் பூதம் நீரோட போய் சேருங்கிற மாதிரி இந்த 5 பூதங்களும் அந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்து கரைந்து விட போகிறது. அப்போ இப்ப வந்து போன தடம் தெரியாம இந்த உடல் ஒரு நாள் இல்லாமல் போக போகின்றது. அப்போ இதை நான் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்வதற்கு இல்லை. அப்போ அவைகளின் சேர்க்கை இல்லாத இந்த ஸ்தூல உடலும் உண்மையில் நான் அல்ல. அவ்விதமே இந்த 5 புலன்களும் நான் அல்ல. ஏன்னா இந்த புலன்கள் நான் எப்படி ஆக முடியும்? இந்த உடலே நான் இல்லை அப்படிங்கும் போது இந்த உடல்கள் இருக்கிற புலன்கள் நான் ஆக முடியுமா? கண்ணு நானு, காது நான் சொல்ல முடியுமா? அப்ப புலன்களும் நான் இல்லை, அந்த கரணமும் நான் அல்ல. அப்ப இந்த புலன்கள் இயங்குவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது? உள்ள இருக்கிற மனசு தான் ஆதாரமா இருக்கு. மனம்தான் புலன்களை தூண்டுது. கண்ணு வழியா உன்னை பார்த்த உடனே அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுது. காது வழியா ஒண்ணு கேட்ட உடனே அதை உடனே செஞ்சாகணும் அப்படின்னு துடிக்குது. அப்போ இந்த கண்ணோ காதோ உண்மையிலேயே எப்படி இயங்குவதற்கான சக்தி படைத்ததான்னா இல்ல. அதற்கு ஆதாரமாக உள்ள அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால தான் மனதின் மூலமாக இந்த புலன்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த புலன்கள் இறந்து போன பணத்துக்கிட்ட இருந்தாலும் வேலை செய்கிறது இல்லையா? நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னா அந்த டெட் பாடியில ஹோல் பாடி இருக்குது, ஆனா இயங்க மாட்டேங்குது. அந்த உடல் இயக்கம் இல்லாம நின்று போகுது. அப்புறம் அந்த உடலுக்குள்ள ஏற்கனவே இருக்கப்பட்ட புலன்கள் இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது. ஆனா எதுவுமே இயங்கலையே. எல்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே இருக்குது. ஒரு மாற்றம் இல்லாம உயிரோடு இருந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. ஆனா அந்த உயிர் மட்டும் இல்லாததுனால அந்த உடல் இயங்காம போயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த உடல் இயங்குவதற்கான இயக்கம் அந்த உயிர்ல தான் இருக்குதுங்கிறது நமக்கு புரியுறதுனால நம்ம என்ன சொல்றோம்? அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப நம்ம இதை விசாரித்து பார்க்கும்போது, அப்ப நான் எப்படி வந்துட்டு போறேன்? உயிராக வந்துட்டு போறேனா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப நான் இந்த உடல் அல்லவா, உயிராகத்தான் நான் வந்து போகிறேனா? அதனாலதான் நான் போயிட்டேன்னு சொல்றாங்களா? ஏன்னா டெட் பாடி கிடக்குது, கூட இருந்து சொந்தக்காரங்க அழுதுகிட்டு இருக்காங்க, போயிட்டாருங்க போயிட்டாருங்கன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்க இங்கதாங்க படுத்துட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னாலும் இல்லைங்க அவர் போயிட்டாருங்கன்னு தான் சொல்றமே தவிர அந்த உடம்ப நம்ம நானுங்கிற அபிமானத்தை சொந்தக்காரங்க இழந்துட்டாங்க. ஆனா நாம தான் இழக்க மாட்டேங்கிறோம். சொந்தக்காரங்க பாடியை பார்த்துட்டு அவர் அல்லைங்க அவர் போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாள் இவரு தான் இருந்தார், இவரை தான் என் கணவர் சொல்லிட்டு இருந்தீங்க, இவரை தான் என்னுடைய மகன் சொல்லிட்டு இருந்தீங்க, இவரை தான் என்னுடைய தாத்தான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க இவரை நான் சொல்லல, இவருக்குள்ள இருந்த உயிரை தான் சொல்றேன்ட்டு அப்பதான் சொல்றாங்க. எப்போ? இறந்த பிறகு. ஆனா உயிரோடு வாழும் போது எதை நான் அபிமானிக்கிறாங்க, அவர் அபிமானிக்கிறாங்கன்னா உயிரை அபிமானிக்கிறதே கிடையாது, உடலைத்தான் அபிமானிக்கிறார்கள். அப்ப உடலை பார்த்து தான் நான் இவர் நினைச்சுக்கிறாரு. அவர் உடம்பை பார்த்துதான் இவர் எங்க ஆளுங்க, எங்க வீட்டுக்காரங்க, என்னுடைய மகங்க, என்னுடைய தாத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில? உடலினுடைய அபிமானத்துல தான் நம்ம சொல்றோமே தவிர அந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உயிரை நாம் மறந்து விடுகின்றோம். அதுதான் இங்க பிரச்சனை. ஆதிசங்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உடல் நானல்ல, ஐம்புலன்கள் நானல்ல, அந்த கரணம் நானல்ல என்று விசாரித்து இவைகளுக்கு வேறாக ஏதோ ஒன்று இருக்க வேண்டும், அது எது என்று விசாரணை செய்வதே இதற்கான வழிமுறை என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். 13வது ஸ்லோகத்திலே இந்த ஒவ்வொன்றையும் நேர்த்தி பண்ணி ஒவ்வொன்றையும் நீக்கி இதற்கு ஆதாரமான ஒன்று இருக்க வேண்டும், அது இருப்பதினால்தான் இந்த உடலும் புலன்களும் இயங்குகின்றன, அந்த கரணமும் புறக்கரணங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அது எது என்று நாம் ஆராய வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு ஒரு விசார மார்க்கத்தை இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இந்த 13வது ஸ்லோகத்திலையும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்.
அடுத்தது 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அஜ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிலீயதே சங்கல்போ விவிதகா கர்த்தா விசாரகா சோயமீத்ருசகா. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகமானது உண்மையில் மாயையிலிருந்து வெளிப்பட்டு காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அதாவது அறியாமையிலிருந்து, நம்முடைய மனம் என்கின்ற அறியாமையிலிருந்து தோன்றியுள்ளது. இந்த அறியாமையை, மாயையை எப்பொழுது நீக்க முடியும் அப்படின்னா, ஆன்ம ஞானத்தினால் மட்டும்தான் நீக்க முடியும். அந்த ஆன்ம ஞானம் வரல அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமும் உண்மை, இந்த உடலும் உண்மை, அப்படித்தான் நம்ம உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். நான் நான் என்று இந்த உடல் மீது ஒரு அபிமானத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்மை சார்ந்தவர்கள் மீது அபிமானத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்புறம் இந்த உலகம் உண்மை என்பதனால ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த 3 விஷயங்களும் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறதுன்னா, அஜ்ஞானத்தினால ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை நாம் சாஸ்வதம் சத்தியம் என்பதாக ஓடுகின்றோம். ஆனால் இது இல்லாமல் போவதையும் காணுகின்றோம். ஆனால் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே இதற்கெல்லாம் நிறைய உதாரணம் கொடுத்தோம். இந்த உலகம் திடீர்னு கனவுல காணாம போயிடுது, ஆழ்ந்த உறக்கத்துல காணாம போயிடுது, மரணத்துல காணாம போயிடுது. அப்ப எங்கப்பா போச்சு இந்த உலகம்? சிந்திக்க மாட்டேங்கிறோம். அப்போ நமக்கு அந்த சிந்தனை சக்தி பத்த மாட்டேங்குது. இந்த உலகம் இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே நம்மிடத்திலே அனுபவத்தில் வருகின்றன. ஆனால் வந்தாலும் நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்ன? அந்த மனம் இந்த மோகத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தின் மீது அபிமானம் வைத்து விட்டது, உலக புறப்பொருட்களின் மீது ஆசை வைத்து விட்டது, தன்னுடைய உடலின் மீது அபிமானம் வைத்து விட்டது, மற்றவர்கள் உடலின் மீது அபிமானம் வைத்து விட்டது. அந்த அபிமானத்திலிருந்து அது விடுபட மறுக்கின்றது. ஏன்னா மனம் அஜ்ஞானத்தில் இருக்கின்றது, அறியாமையில் இருக்கின்றது. அதைத்தான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி, பகவான் ஆதிசங்கர் இங்க சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னா, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகமானது மாயையிலிருந்து தோன்றியுள்ளது, அதாவது அறியாமையிலிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த அறியாமையை நாம் போக்க வேண்டும் என்றால் அது ஆன்ம ஞானத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப மேற்கூறிய அறியாமை மாயையினால் ஏற்பட்டிருந்தால் அந்த மாயையை அறிந்து அதனை நீக்கினால் அறியாமை அகன்று விடும் என்றும் சொல்லுகின்றார். அப்ப இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனதில் எழுகின்ற பலவிதமான எண்ண ஓட்டங்கள் தான் காரணம் என்ற முறையில் நாம் விசாரம் செய்ய வேண்டும் என்பதாக மீண்டும் அந்த விசாரத்தையே இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். இந்த 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல 10வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சாரு. என்ன ஆரம்பிச்சாரு? விசாரம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் விசாரணை செய்ய தொடங்க வேண்டும் என்பதாக 10வது ஸ்லோகத்துல தொடங்கினார். அதுக்கு முன்னாடி 9 ஸ்லோகங்களும் என்ன சொன்னார்? சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற சாதகனுக்கு தேவையான சாதனைகளை சொல்லிட்டார். அந்த சாதனைகளை அவன் நன்றாக பயின்று பக்குவம் அடைந்து இந்த நிலையில உட்கார்ந்தான்னா, அடுத்தது அவனுக்கு 10வது ஸ்லோகத்துல தொடங்கினவர் இந்த 14வது ஸ்லோகம் வரைக்கும் விசார மார்க்கத்தை விரிவாக போதித்துக் கொண்டே வருகின்றார். அப்படி விரிவாக போதித்துக் கொண்டே வருகின்ற இந்த விசார மார்க்கத்திலே, விசாரம் என்றால் விசாரணை, மனதை விசாரித்து தெரிந்து கொள்ளுதல். மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, மனம் எதிலெல்லாம் பற்று வைக்குது, மனம் எந்த இடத்துல அறியாமையில் இருக்குது, மனம் எந்த இடத்துல அறிவா பிரகாசிக்குது அப்படின்னு நம்மிடத்திலேயே நாம் விசாரணை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ஆன்ம ஞானம் உண்டாகும் என்றும் சொல்லிட்டார். வேற வழியே கிடையாதுன்ட்டார். ஏன்னா அதெல்லாம் தெளிவா இந்த மந்திரத்துல ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், ஆன்ம ஞானத்தை அடைவதற்கு விசார மார்க்கத்தை தவிர வேற வழியே கிடையாதுங்கிறத ஆணித்தரமா சொல்லிட்டார். வேற எப்படி நீங்க ஆன்ம ஞானத்தை அடைவீங்க? புத்தக அறிவே படிச்சுக்கிட்டே இருந்தா ஞானம் வந்துருமா? அது புற அறிவு மாதிரி தான் மாறும். அப்ப புத்தக அறிவு உள்ள போனா அந்த அறிவிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத விசாரணை பண்ணணும் இல்லையா? இப்ப இது வரைக்கும் இந்த ஞான நூல் என்ன நமக்கு சொன்னது, எதை பற்றி பேசுகிறது, நான் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கு உண்டான விளக்கங்கள் தெரிய வரும். அந்த விளக்கங்கள் நமக்கு தெளிவாகும் போதுதான் நமக்கு புரிதலும் வரும். மனம் அந்த புரிதலுக்குள்ள வரும்போது தான் விடுதலை ஆகும். அந்த விடுதலை தான் ஆன்ம ஞானத்துக்கு வழிவகுக்கும் என்பதாக ஒரு கிரமமாக இங்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார், வரிசை கிரமமாக சுட்டி காட்டுகின்றார். அப்போ மாயையினால் இந்த உலகம் தோன்றி இருக்கிறது. அப்ப மாயையினால் தோன்றிய இந்த உலகம் மனம் மயக்கத்தினால் அறியாமையினால் இருப்பது போல காட்சிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது இருப்பதற்கான காட்சிக்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற புலன்களும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. நம்முடைய உடலும் அதே மாயையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால
நம் உடல் மீது அபிமானம், இந்த உலகத்தின் மீது அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் அந்த ஆன்ம ஞானத்தை, அந்த ஆன்ம அனுபூதியை அடைய முடியாதுங்கிறதுனால நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை விசார மார்க்கத்திலே முதல்ல தொடங்குங்கள். உங்களை நீங்களே மனதை விசாரணை செய்து அதிலிருந்து விடுபட பாருங்கள். ஏனென்றால் நம் மனதில் எழுகின்ற பலவிதமான எண்ண ஓட்டங்கள் தான் அதற்கான முக்கிய காரணம் என்ற முறையில விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதாக இந்த 14வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது 15வது ஸ்லோகத்துல ஏத்தையோர் யக்து பாதான மேகம் சூக்ஷமம் சதவ்யயம் யதைவம் ருத்கடா தீனாம் விசாரக சோய மீத்ருசக. இந்த 15வது ஸ்லோகம் அறியாமைக்கும் இந்த உலகம் உண்மை போன்று தெரிவதற்கும் எது ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த ஒன்று மட்டும்தான் எப்பொழுதும் மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப நம்ம இந்த அறியாமை அப்படிங்கிற அஞ்ஞான விஷயங்கள் நமக்கு மனதில் உண்டாகுது. மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில அந்த அறியாமை நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த அறியாமையின் காரணமாகத்தான் நான் யார் என்று அபிமானிக்கிறேன், என்னை நான் இன்னார் என்று அபிமானிக்கின்றேன், உடலாக அபிமானிக்கின்றேன், அப்புறம் என்னுடைய உறவுகளை அபிமானிக்கின்றேன், இந்த உலகத்தை அபிமானிக்கின்றேன். அப்ப இத்தனையும் உண்மை போன்று தோன்றுவதற்கும் தெரிவதற்கும் எது ஆதாரமாக இருக்குது? இப்ப என்னிடத்துல ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அது இருக்கிறதுனால தான் இத்தனையும் எனக்கு தெரியுது. இல்லைன்னா எதுவுமே தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உடல் இருக்கும், இந்த உடல்கள்ல புலன்களும் இருக்கும். ஆனா உடலும் புலன்களும் இருந்தாலும் அந்த உயிர் இல்லாவிட்டால் இங்க ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகமும் தெரியாது, உறவுகளும் தெரியாது, பேங்க் பேலன்ஸும் தெரியாது. அப்போ இங்க எல்லாமே போயிடுது. அந்த உடல் எப்போ ஆக்டிவா இருக்கோ, இயக்கத்தில் இருக்கோ, அப்பதான் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த உடல் இருக்கக்கூடிய புலன்கள், புறப்புலன்களாகிய புறக்கரணங்களும் அகப்புலன்களாகிய அந்த கரணங்களும் நம்ம இடத்துல இயங்கிக் கொண்டிருக்குது. அந்த இயக்கத்தின் அடிப்படையில இந்த உடலானது எல்லாவற்றையும் காண்கிறது, அனுபவிக்கிறது, ஆனந்தப்படுகிறது. அது எதன் மூலமாக? மனதின் மூலமாக. அப்ப இங்க மனம், உடல், புலன்கள் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்துல வந்ததுன்னா, அப்போ அதுதான் ஏதோ ஒண்ணு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள, அதன் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு தான் இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதனுடைய இயக்கம் நின்று விட்டால் இந்த உடல் ஜடமாகி விடுகின்றது. அப்ப ஜடமான உடலிலே புலன்களும் இருக்கும், ஆனா பயனற்றதாக மாறிவிடுகிறது. உடலும் இருக்கும், ஆனால் பயனற்றதாக மாறிவிடுகிறது. அந்த உடல் இயங்காது. அப்ப அதை புரிந்து கொண்டு இங்க என்ன பண்ணணும்? அந்த சூக்ஷமான ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதை சாதாரண கண்களால் பார்க்கக்கூடியதாக ஸ்தூலமாக அது இல்லை. ஆனால் இருத்தல் என்ற ஸ்வரூபம் அது உடையது. அது எப்பொழுதும் இருக்கின்றது, மாறாமல் அப்படியே இருக்கின்றது, அது மாற்றமடையாமல் இருக்கின்றது. எவ்விதம் அப்படின்னு பார்த்தா, களிமண் எப்படி பானைக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ அது போல அது இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இவ்விதம் நாம் விசாரம் செய்ய வேண்டும் என்பதாக இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த 15வது ஸ்லோகத்துல அவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நம் உடல் இயங்குவதற்கான ஆதார பொருள் இந்த உடலுக்குள்ளேயே இருக்கின்றது. இந்த உடலில் உள்ள புலன்கள் செயல்பாட்டின் நிலைக்கு வருவதற்கு, கண் காண்பதற்கு, காது கேட்பதற்கு தேவையான ஆதார பொருள் இந்த உடலுக்குள்ளேயே இருக்கின்றது. அது எப்படி இருக்குது? மாற்றம் அடையாமல் இருக்கின்றது. இந்த உடல் இயங்குவதற்கும், இந்த உடலில் இருக்கிற புலன்கள் வேலை செய்வதற்கும், புறக்கரணங்களும் அந்த கரணங்களும் இயங்குவதற்கும் ஆதாரமான ஒன்று இந்த உடலுக்குள்ளே இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட இந்த உடல் எதனால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதுன்னா, அதனாலே தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எது இந்த உடலுக்கு ஆதாரமோ அதனாலே தான் இந்த உடலும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணம் எப்படி சொல்றாருன்னா, எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு களிமண் பானை இருக்குது, ஒரு களிமண் பானை இருக்குன்னா அந்த களிமண் பானைக்கு எது ஆதாரமாக இருக்கிறது? களிமண்ணே தான் ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பானை எதனால் செய்யப்பட்டிருக்கின்றது? களிமண்ணினால் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப களிமண்ணினால் செய்யப்பட்ட பானை அந்த களிமண்ணின் ஆதாரத்திலே இருப்பது போல, இங்கு நமக்கு இந்த உடல் இயங்குவதற்கு, இந்த புலன்கள் இயங்குவதற்கு, அந்த கரணங்கள் இயங்குவதற்கு ஆதாரமாக எது இருக்கின்றது என்பதை நாம் இங்கு விசாரம் செய்து பார்க்க வேண்டும் என்பதாக இந்த 15வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது விசார மார்க்கத்தை அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வரார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வரார். அடுத்தது 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அகமே கோ அபி சூக்ஷ்மக்ஷ ஞாதா சாட்சி ஸ்தவ்யயஹ ததகம் நாத்ர சந்தேகோ விசாரஹ சோய மீத்ருசஹ.
மீண்டும் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவன் மட்டும்தான் அதிசூட்சமமாகவும் அறிவு ஸ்வரூபமாகவும் அனைத்தையும் அறிபவனாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவனாகவும் சாட்சி ஸ்வரூபமாகவும் இருக்கின்றேன். ஆகவே நான் அழியாத அந்த தூய அறிவாக பிரம்மமாக இருக்கின்றேன். இந்த விஷயத்தில் சிறிதும் சந்தேகமே இல்லை என்ற முறையில் விசாரம் செய்யப்பட வேண்டும் என்பதாக இந்த 16வது ஸ்லோகத்திலே நமக்கு விசாரம் செய்கின்ற வழிமுறையை சுட்டி காட்டுகின்றார். அப்ப நம்ம எப்படி அந்த உயர் பரிமாணத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு படிநிலைய இங்க ஆதிசங்கரர் படிப்படியாக சொல்றார். அப்படி படிப்படியாக சொல்லிட்டு வர்றதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சாதகனுக்கு தேவையான சாதனைகளை அவன் முழுமைப்படுத்தி கொண்டு 10வது ஸ்லோகத்துல விசாரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே தொடர்ந்து அவன் பயணிக்கும் போது எப்படியெல்லாம் விசாரம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விசார வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே வரார். அப்ப நம்ம நான் இந்த மனமா, நான் இந்த உடலா, நான் இந்த புலனா, அல்லது அந்த கரணமா, அல்லது பஞ்சபூதமா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல அப்படின்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே வரலாம். அதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுது. அப்ப நம்ம ஒவ்வொன்றும் எப்படி நேர்த்தி பண்ண முடியும்? நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்ப விசாரம் பண்ணி பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்ப இந்த உடல் எப்படி உண்டாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளேயே எழுப்புறோம். அப்ப இந்த உடலானது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த பஞ்சபூதங்களும் என்னென்ன இருக்குது? ஆகாயத்தை தொடங்கி நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு எல்லாமே சேர்ந்து வருது. அப்ப இந்த பஞ்சபூதங்களால் உண்டான உடலா நான் அப்படின்னு நான் விசாரம் பண்ணி பார்த்தா இல்ல, ஒரு நாள் இந்த உடல் அந்த பஞ்சபூதங்களோட போய் மீண்டும் சேர்ந்து விடுகிறது. அப்ப எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கு திரும்பி விடுகின்ற இந்த உடல் நிச்சயமாக நானாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு எப்போ வருதுன்னா, பஞ்சபூதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போதுதான், அந்த பஞ்சபூதங்களால் உண்டான இந்த உடலை பற்றி புரிந்து கொள்ளும் போதுதான், அப்போ இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தீவிர தன்மையும் ஒரு தெளிந்த புத்திசாலித்தனமோ ஒரு நல்ல புரிதலும் நம்ம இடத்துல வந்து விடுகிறது. அப்ப அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா அப்ப இந்த உடலானது வந்து போகின்றது, பஞ்சபூதங்களைப் போல மாறிக்கொண்டே இருக்கின்றது, வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது. அப்ப இது நானாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல வந்துடுது. அதே மாதிரி புலன்களையும் பார்த்தோம்னா கண்ணு நானா காது நானா அப்படின்னு பார்த்தா எப்படி கண்ணோ காதோ நானாக முடியும்? உடல் இருக்கிறதுனால தான் கண்ணு இருக்குது, அந்த காது இருக்குது. அப்ப உடலினுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கண்ணு பாக்குது, காது கேட்குது. ஆனா இது புரியாம அந்த கண்ணை வைத்துக்கொண்டே பயிற்சி எல்லாம் செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் அஜ்ஞானம் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறோம். ஏன்னா எல்லாமே அழியக்கூடிய பொருள். அழியக்கூடிய பொருளை என்ன பயிற்சி செஞ்சு அந்த கண்ணு மூலமா மேல பாத்துக்கிட்டே இரு, அது வந்துடும், புருவ மத்தியில பாரு இது கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பயிற்சி முறைகள் எல்லாம் கொண்டு வந்து திணிச்சு ஏதோ முறைகள் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்றது அஜ்ஞானம் தான் அப்படிங்கறத சாஸ்திரம் தெளிவா எடுத்து சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் நிரந்தரம் இல்ல, அழியக்கூடிய பொருள். இதுல என்னத்தை நீ இந்த பொருள் இருந்து எடுத்துட முடியும்? இதுல இருந்து என்ன அறிவு உனக்கு வரப்போகுது? ஒரு அறிவு வரப்போறது இல்ல. அப்ப நீ யாருன்னு உன்னை விசாரிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமைகளை நீக்குவதுதானே தவிர மேலும் மேலும் தேவையற்ற விஷயங்களை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அதை சாதனைகளாக செய்து கொண்டிருக்கிறதுனால நாம் என்ன ஆகுவோம்? இன்னும் அஜ்ஞானிகளாகத்தான் மாறுவோம், இன்னும் அறியாமை உள்ளவர்களாகத்தான் மாற்றப்படுவோம். ஏன்னா இந்த ஆன்மீகத்துல நிறைய பயிற்சிகள் மக்களிடத்துல திணிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கண்ணு பாக்குற விஷயங்கள்லாம் நிறைய பேர் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை மேல பாத்துக்கிட்டு, அதாவது கண்ணுதான், கண்ணினுடைய கருமணி தான் கடவுளுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த கண்மணியை பத்தி நிறைய பேசிக்கிட்டு, அதுக்கு சித்தர் பாடல்கள்லாம் ஓமானம் எடுத்து கொடுத்துக்கிட்டு, அந்த ஓமானத்தின் படி கண்ணை விட்டுறாதீங்க, கண்ணு தான் உங்களுக்கு முக்கியம், அந்த கண்ணில் இருக்கிற கருமணி தான் அந்த இறைவன், அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி முறைகள் எல்லாம் மக்களிடத்துல திணிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிறைய பேர் பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மூச்சு பயிற்சியில பாத்தீங்கன்னா வாசின்னு சொல்லிட்டு அந்த மூச்சை எப்படியெல்லாம் கதி ஓட்டணும், கீழே மேல ஓட்டுறது, அது உள்ளேயே ஓட்டுறது, அப்புறம் அந்த மூச்சை மாத்தி மாத்தி அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு லம்பிகா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேரை கொடுத்து அந்த உள்ள ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமா என்னமோ நம்ம அடைய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கற்பனையிலேயே ஒரு விதமான மயக்கத்துல ஒரு மாயையில மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து போற பொருள்ப்பா. காற்று எங்கிருந்து வருது? பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. அது பஞ்சபூதங்களோட போய் சேரப்போகுது. அதை பிடிச்சுக்கிட்டு நீ எப்படி சாதிக்க போற? அதுவா நீ? சத்தியமா நீ அது கிடையாதுங்குது. அப்புறம் கண்ணு அது அதே மாதிரி வந்த மாதிரி அழிஞ்சு போக போகுது. ஏற்கனவே அது வாழும் போதே நொல்ல கண்ணுன்னு சொல்லியாச்சு.
அப்ப அது வாழும்போதே கண்ணு தெரியல, வயசாக வயசாக கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு. அப்புறம் வயசாக வயசாக ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் சுத்தமாவே என்ன ஆபரேஷன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. அப்ப சுத்தமா கண்ணு தெரியாம போறதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த கண்ணுல என்ன கடவுள் இருக்க போறாரு? அது தெரியாம கண்ணு பயிற்சிகள் பண்றதும், அது மாரி மூச்சு போயிடுது. மூச்சு போனா இந்த உடம்பு இனிமேல் இயங்க போறதில்ல. அப்ப மூச்சு போன பிறகு அந்த இயங்காத உடல்ல, அந்த உடம்பிலேயே வச்சு மூச்ச பயிற்சி பண்ணி என்ன பண்ண போறோம்? அந்த மூச்சின் மூலமா அந்த உடல என்ன காப்பாத்த முடியும்? அப்படி காப்பாத்துனா அந்த மூச்சு இருக்கணும்ல உடம்புலயே. அப்புறம் எங்க போயிடுது? அப்ப இது மாரி புரிதல் இல்லாம வாழுகின்ற வாழ்க்கை தான் இங்க அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஆதிசங்கரும் அதுதான் இங்க சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னா, இது போன்ற அறியாமை விஷயங்களை நீக்கிவிட வேண்டும். அதற்கு மனதிற்கு விசாரம் தேவைப்படுகிறது. அதற்கு அறிவை புகட்டுங்கள். மனதிற்கு அறிவை கொடுங்கள். அஞ்ஞானத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத நம்ம நல்லா உள்ள வாங்கணும். நம்ம பாடத்திட்டங்கள் வந்துட்டு போனா மட்டும் போதாது. நெறைய பேர் இந்த பாடத்திட்டத்துல எப்படின்னா, டைம் பாஸ்க்கு அப்படியே வராங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்கறாங்க. அப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் ரெக்கார்டிங் நம்ம போட்டு ஏதோ பின்னாடி கேட்கட்டுமே அப்படின்னு பார்த்தா, அதையும் கேட்கறது கிடையாது. ஆனா நெறைய கேள்விகள் மட்டும் எழுப்புறாங்க. நீங்க இந்த நூல்கள் எல்லாம் ஒழுங்கா படிச்சீங்கனாலே, அத்தன விஷயங்களும் அந்த நூல்கள்ல மகான்கள் சுட்டிக்காட்டிட்டாங்க. அப்ப இது தனித்தனியா கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியதே கிடையாது. எல்லா கேள்விக்கான பதில்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த கைவல்ய நவனியத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, உபனிஷதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. எதையும் நம்ம படிக்கிறது இல்ல. படிக்காம எங்கிருந்து நமக்கு புரிதல் வரும்? எங்கிருந்து ஞானம் வரும்? ஞானம் வராம எப்ப நமக்கு அறிவு பிரகாசிக்கும்? சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால இது எல்லாம் கேட்டு நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துட்டா, மனதிற்கு ஒரு தெளிவு வந்துடுது. ஆமா இதெல்லாம் சத்தியம் தானே. இந்த புலன் உண்மையற்ற புலன வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? அப்ப இந்த அழியக்கூடிய மூச்ச வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? பஞ்சபூதங்கள்ல போய் இந்த காற்று பூதத்த போய் சேரப்போகுது. இந்த பஞ்சபூதங்களுடைய நெருப்பு பூதம் நெருப்புல போய் சேரப்போகுது. அப்ப இதெல்லாம் ஒண்ணும் பயனற்றத வச்சுக்கிட்டு நான் என்ன காரியத்த செஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கிறேன்? அப்ப எது உண்மை? நான் இந்த உடல் அல்ல. நான் இந்த மனம் அல்ல. நான் இந்த பஞ்சபூதங்கள் அல்ல. நான் அந்த பிராணன் அல்ல. புத்தி அல்ல. அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கி பார்த்தா, முடிவில் நான் யாருங்கிறது தெரியுங்கிறது தான் இங்க விசாரம் தேவைப்படுதுங்கிறது சாஸ்திரம். அப்ப ஆகவே நான் அந்த அழியாத பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற விஷயத்திலே சிறிதும் சந்தேகம் இல்லை என்ற முறையில் விசாரம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த 16வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஆத்மா வினிஷ்கலோ ஹ்யேகோ தேகோ பகு பிராவ்ருதः தயைரைக்கியம் பிரபஸ்யந்தி கிம ஞான மதஹ பரம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்மாவானது ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது பிளவுபடாதது. அது பிளவுபடாததாகத்தான் இருக்கின்றது. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலானது பல வகையான அவயவங்களின் சேர்க்கையால் ஆனது. இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து பார்க்கின்றார்கள். இதற்கு மேல் வேற என்ன அறியாமை இருக்க முடியும் என்பதாக இந்த இடத்துல கேட்கிறார். கிம் அஜ்ஞான மதஹ பரம் அப்படிங்கிறார். தயோர் ஐக்கியம் பிரபஸ்யந்தி கிம் அஜ்ஞான மதஹ பரம். இதை விட வேற அஜ்ஞானம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு கேள்வியை இந்த 17வது ஸ்லோகத்திலே எழுப்புகிறார். எப்படி எழுப்புறாருன்னா, ஒரே ஒரு ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறது. அது பிளவுபடாததாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்கின்ற இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடலாகட்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரணமாகிய சூட்சும உடலாக இருக்கட்டும். நம்ம இடத்துல 2 உடல் இருக்கு நம்ம பார்த்தோம். 3 உடல் இருக்கு. அதுல காரண உடல், மனோ உடல், அதாவது உடம்பு உருவாவதற்கு காரணமான மன உடல். அடுத்தது இந்த உடல் உண்டாகுன ஸ்தூல உடல். அதுதான் நம்ம மன உடல் தான் சூட்சும உடல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களான பௌதீக உடல் தான் ஸ்தூல உடல்கிறோம். அப்ப இந்த பௌதீக உடலாகிய ஸ்தூல உடலும் கண்ணுக்கு தெரியாத மனோ உடலும், அதாவது சூட்சும உடலும் ஒன்று சேர்ந்து உண்டாவதற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு காரண உடல் காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த 3 உடல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இப்ப இந்த ஸ்தூல சூட்சும உடலுடைய சேர்க்கை தான் நான் என்பதாக மனிதன் அபிமானித்துக் கொள்கிறான். அந்த அபிமானம், அந்த சேர்க்கையிலான இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து தன்னை நான் என்ற அந்த அபிமானத்தினால அவன் அறியாமையில் இருக்கின்றான் என்பதாக இங்க 17வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டி, இதை விட வேறு என்ன அறியாமை இருக்க முடியும் என்று ரொம்ப ஆதங்கப்படுகிறார். அப்ப இங்க ஆதிசங்கருடைய அபரோக்ஷ அனுபூதி
நமக்கு என்ன வரிசையா சொல்லிக்கிட்டே வருதுன்னா, ஒரு சாதகன் தன்னை தான் அறிந்து தன்மயமாக வேண்டும் என்றால் அவனிடத்திலே அத்தியாவசிய நற்பண்புகளாகிய 4 பண்புகள் வந்துவிட வேண்டும். அதை சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பதாக சுட்டிக்காட்டி அதை ஒரு சம்பத்தின்னா ஒரு செல்வமாகவே அதை சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா நமக்கு பொருள் செல்வமோ அருள் செல்வமோ இந்த மாதிரி பல செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு உண்மையா என்ன தேவை? இந்த ஞானம் தேவை, கல்வி செல்வம் தேவை. அப்ப இந்த கல்வி செல்வம் இருந்தால்தான் நாம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை நீக்கிக் கொள்ள முடியும். அப்ப இங்க செல்வம் என்ற வகையில நம்ம இடத்துல அஷ்டலட்சுமிகளும் இருக்கணும். அந்த அஷ்டலட்சுமிகள்ல நம்ம பணம் மட்டும்தான் நமக்கு வேணும்னு நம்ம போக்கஸ் பண்ணி ஓடுனா, அதனால மற்ற செல்வங்கள் நமக்கு கிடைக்காம போய் அந்த பணத்தையும் அனுபவிக்க முடியாம நம்ம அழிந்து போறதுதான் கண்கூடா பாக்குறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடுறான். ஏன்னா காரணம் என்ன? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாம, அறிவில்லாம சம்பாதிச்சு அப்புறம் அந்த பணத்தை உபயோகப்படுத்தவே தெரியாம உள்ள இருக்கிறான். பார்த்துட்டோம் இல்லையா? நிறைய பேரை நம்ம அனுபவத்துல பாக்குறோம். கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு பங்களா கட்டும் போதே உள்ள வச்சிடுறாங்க. பல வருஷங்களா உள்ள இருக்கிறான். அப்ப வெளியே பங்களா அது பாட்டு என்ன ஆயிடுது? பாலடைந்த பங்களாவா மாறிடுது. இவன் கட்டி வாழ வேண்டும் நினைச்ச பங்களா ஒரு பாலடைஞ்ச பங்களாவா மாறி போகுது. என்ன காரணம்? அந்த பணத்தை சேர்த்துவதற்கான பாதை தெரியாம சேர்த்திட்டான். அஞ்ஞானம், அறியாமை தானே காரணம். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நீ எந்த பாதையில் பயணம் செய்தாலும் அஷ்டலட்சுமிகளுடைய ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நீ பயணம் பண்ணினா நீ ஜெயிச்சிடுவப்பா. வெறும் பணத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி ஓடு, நான் ஜெயிக்க மாட்டேன். வேற வேற விஷயங்கள பர்டிகுலரா எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் பர்டிகுலரா போக்கஸ் பண்ணாலும் ஜெயிக்க மாட்டேன். அப்ப எல்லாமே சேர்ந்து நம்ம இடத்துல இருக்கணும்னா அஷ்டலட்சுமி நம்ம இடத்துல இருக்கணும். அதற்கு என்ன நமக்கு தேவைன்னா எல்லாமே கலந்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த வழிமுறையை விசாரணை மூலமாக தான் அடைய முடியும். அதற்குத்தான் விவேகம் தேவைப்படுகிறது, வைராக்கியம் தேவைப்படுகிறது, சமாதி சட்க சம்பத்தி தேவைப்படுகிறது, முமுட்சுத்துவம் தேவைப்படுகிறது என்ற பண்பு நலன்களை வளர்த்து கொண்டு அதன் பிறகு மனதை விசாரணை செய்து மனதினுடைய அஞ்ஞானங்களை எல்லாம் நாம் நீக்கும் போது அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிக்க முடியும் என்பதாக இங்கு ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறார். இத இறுதியாக இந்த 17வது ஸ்லோகத்தோட இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஏன்னா இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஆத்மா ஒன்றே ஒன்றுதான், அதை பிரிச்சு பார்க்க கூடாதுன்ட்டாரு. பல ஆத்மாக்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளாதீர்கள், ஒரே ஒரு ஆத்மா மட்டுமே இருக்கிறது. அப்புறம் இந்த ஸ்தூல சூட்சும உடல், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மனோ உடல், இந்த பரு உடல் ஆகிய பௌதீக உடல் ஆகிய இந்த அவயவங்களுடைய சேர்க்கையானது நாம் என்று அபிமானித்துக் கொள்கின்ற அறியாமை நம்ம இடத்துல இருக்கின்றது. இதை விட மோசமான ஒரு அறியாமை இருக்கவே முடியாது என்பதாக இந்த 17வது மந்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு இன்னும் சொல்ல போறார். ஏன்னா நம்ம இடத்துல கூடிய அறியாமைகளை பூரா நீக்குவதற்காக ஒவ்வொன்றையும் நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வரார். அப்ப அதனால இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாயிண்டா சொல்லிக்கிட்டே போயிடுவோம். நீங்க மீண்டும் ஒரு டைம் கேட்டு அந்த இடத்துல நான் எந்த புரிதல் இருக்கிறேங்கிற வெரிஃபை பண்ணிக்கங்க. அதுக்கு தான் ரெக்கார்டடும் கொடுக்கப்படுகிறது, அதையும் புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த பாடத்திட்டத்தை தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. அப்பதான் என்ன நம்ம சொல்றோம், என்ன சாஸ்திரம் சொல்லுது, அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இங்க நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற 3 விஷயத்துக்கு விடை தெரியும். அதை புரிந்து கொண்டு பயணம் பண்ண வேண்டும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த அபரோக்ஷ அனுபூதியில 17வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.